பீரியட்ஸ்னா ஃபீமேல் ப்ரைவேட் பார்ட்லேருந்து ரத்தம் வரும், அவ்வளோதான். இங்கே மூக்கில் கையில் காலெல்லாம் அடிப்பட்ட ரத்தம் வருதுல்ல, அதே மாதிரி ஒரு ரத்தம் தான். பீரியட்ஸ் டைமில் கோயில் போகக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு சாஸ்திரத்தை காமிங்க. இந்த பொண்ணு சொல்கிறத கேட்டிங்களா? உடம்புல அடிப்பட்டு வர பிளட்டும் இந்த பிளட்டும் ஒன்றாம், அப்படியா? நான் என்ன கேட்குறேன்னா, வெஜிடபிள் கட் பண்ணுறப்போ இன்கேஸ் நம்ம மாற்றி நம்ம விரலை கட் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட் எடுக்க என்ன பண்ணோம்னா உடனே அந்த பிளட் எடுத்து வாயில் வைப்போம். இதை வைக்க முடியுமா? அதை வைக்க முடியுமா? முடியாது. ஸோ கேமரா ஆனில் இருக்குது, 1000 பேர் பார்க்குறா, 2000 பேர் ஷேர் பண்ணுறான், 3000 பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்துட்டு தப்பாக பேச வேண்டாம். அந்த காலத்தில் இருக்கிறவங்கலாம் சரியாக சொல்லியிருக்காங்க. அது காலப்போக்கில் மாறி 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 வேறு மாதிரி போயிடுச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பொண்ணு பீரியட்ஸாக இருக்கிறப்ப கோவிலுக்கு வர வேண்டாமா? அஃப்கோர்ஸ் வர வேண்டாம். பிகாஸ் கோவில் சிட்டியில் கிடையாது. ஏன் அந்த காலத்தில் சிட்டியே கிடையாது. ஒரு பொண்ணு கோவிலுக்கு போகணுன்னா காட்டு வழியாக போகணும். காட்டு வழியாக போகிறப்ப ஒரு பொண்ணுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வர இந்த பிளட்டு பேட் ஸ்மெல்லோடு வரும். அப்போது அனிமல்ஸ் அந்த பேட் ஸ்மெல்லை பார்த்து அவங்கள அட்டாக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, கோவிலுக்குள்ளே பாத்ரூம் கிடையாது, நாப்கின் கிடையாது, சம்டைம் வாட்டர் கூட இல்லாமல் இருக்கும். அந்த காலத்தில் ஒரு பொண்ணு அதுக்குள்ளே போயிட்டு எப்படி அவங்க சர்வே பண்ண முடியும்? அதுக்குள்ளே அவங்களுக்கு இன்கேஸ் பாத்ரூம் வந்துச்சுன்னா எப்படி போவாங்க? பேடே கிடையாது, துணி மாற்றிட்டு இருப்பாங்க, இலையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு கோவிலுக்கு வரணும்? ரெண்டாவது, சாமி கும்பிட்றப்ப நம்ம மைண்ட் எப்படி இருக்கணும்? எல்லாத்தையும் மறந்து எல்லாத்தையும் மறைச்சு சந்தோஷமாக மைண்டும் சரி உடம்பும் சரி ஒரு நிலப்பாட்டில் இருக்கணும். அப்படின்னா எதுக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டு? பட் நல்லா இருக்கிற மனுஷன் அப்படி கும்பிடலாம். ஒரு பொண்ணுக்கு அந்த வலியோட, அந்த உடம்புல இருக்கிற அந்த ஒரு பெயினோட எப்படி பண்ண முடியும்? ஸோ முடியாது. அப்போ இவ்வளோ சிரமப்பட்டு நீ எதுக்குமா வர? நீ வீட்டில் ஏறி. ரெண்டாவது விஷயம், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற கிச்சன் அடுப்படிக்குள்ளே வர வேணான்னு சொல்லி ரூம்குள்ளே உட்கார வைக்கிறாங்களாம். எதுக்கு பண்ணுறாங்க அப்படி? இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி சுவிட்ச் போட்டாலோ கேஸ் ஆன் பண்ணாலோ அடுப்பு எரியாது. விறகு வெட்டிட்டு வரும் அந்த பொண்ணு, குனிஞ்சு அதை பற்ற வைக்கணும், ஊதணும், புகை மூஞ்சில் அடிக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு எப்படி சமைக்க முடியும்? முடியாது, ரைட்? ஸோ அதனால தான் நீ எந்த விதமான கஷ்டமும் பட வேண்டாமா, நீ வீட்டில் உட்காரு, 3 நாளோ 5 நாளோ நீ வீட்டில் உட்காரு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லது நினச்சி பண்ண ஒரு விஷயம் மாறி 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 தீட்டுன்னு வந்து இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிது. இப்போ எல்லாமே வந்துட்டு நார்மலாக இருக்காங்க, பிரச்சனை கிடையாது. பட் அந்த காலத்தில் இருந்தவங்கலாம் நல்லது சொல்லியிருக்காங்க, அது மாறிடுச்சு. அதுக்குன்னா அவங்க சொன்னதெல்லாம் வந்துட்டு தப்புன்னு சொல்ல வேணாம். அவங்க இல்லைன்னா நம்ம இங்கே கிடையாது. ஓகே, ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா ஷேர் பண்ணுவோம். அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு நம்ம அடிச்சு விடுவோம், நமக்கு லைக்ஸ் வரும், அப்பெல்லாம் வேண்டாம். யோசிப்போம், எது சொன்னாலும் யோசிங்க. யோசிச்சா போதுமே தவிர தப்பாக பேச வேண்டாம். ஓகே, பை.